வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th அக்கவுண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் சாப்டர் குடுத்துருந்தோம். ஸோ, அந்த வீடியோக்கு கீழ நெறைய கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இது ஏன் இம்பார்ட்டன்ட் போடல? இது படிக்க வேண்டாமா? அப்டிங்கிற மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ, அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. இது நம்ம ஆல்ரெடி போட்டது தான். ஸோ, இது வந்து பார்க்காதவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து 3 இயர்ஸோட கால்குலேஷன் போட்டிருந்தோம். கொஷின் பேப்பர் வந்து போட்டிருந்தோம். எந்த அளவுக்கு கொஷின் ஒரு சாப்டர்ல இருந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இது. ஸோ வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 கேட்க மாட்டாங்களா, 5 கேட்க மாட்டாங்களா, 6 கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ 3 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, 3 சாப்டர்ல வந்து ஃபோக்கஸ் வந்து கம்மியா தான் இருந்திருக்கு. அண்ட் தென் சம்ஸ் அதிகம் தான். பட் ஆனா கம்பேர் டு 4th சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22 சம்ஸ்ல 12 மார்க், 14 மார்க் கேட்டிருக்காங்க. இங்க வந்து அந்த அளவுக்கு கேட்கல. அதே மாரி 5, 6 வந்து பார்த்தீங்கன்னா, 6th சாப்டர் வந்து ஒரு டைம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த குவாரண்டைன் பீரியட்ல ரெடியூஸ்டு சிலபஸ்ல எடுத்தப்போ மட்டும் தான். மீதி வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜா இருக்கக்கூடிய சாப்டர் வந்து 7, 8, 9, 10, 1, 2 வந்து ரொம்ப வெயிட்டேஜா இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து போட்டிருந்தேன். வந்து அதிகமா வந்து கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் லிஸ்ட்ல இது இருந்தனால தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நெறைய வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். இது வந்து மார்க் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2020 லெவலோ, 22 லெவலோ, 23 லெவலோ அப்படிங்கிறது, 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சாப்டருக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓவராலா 140 மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. அதுல 20 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்குக்கு போயிடும். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா 120 மார்க்குக்கு தான் எழுதுவீங்க. ஸோ 120 மார்க்குக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் தான் இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தியரி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 2020ல வந்து 21 மார்க்குக்கும் சம்ஸ் வந்து 99 மார்க்கும் கேட்டிருக்காங்க. 2022ல வந்து தியரி 29, சம்ஸ் 91. லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா தியரி அதிகமா கேட்டிருக்காங்க. 42 மார்க்குக்கு 42 மார்க்குக்கு தியரியும் 78 மார்க்குக்கு சம்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்சைடு 1 மார்க் போடுங்க மேம். இன்சைடு எப்படி? இன்சைடு பொறுத்த வரைக்கும் வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. பட் ஆனா இது வரைக்கும் இன்சைடு 1 மார்க் கேட்கல. 3 மார்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாரி 2 மார்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 149ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க மேல குடுத்திருக்கிறது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 3 கொஸ்டின் தான் வந்து இன்சைடு கேட்டிருக்காங்க 2 மார்க்ல அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து 149. இந்த 149 வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பேராகிராஃப்ல இருந்து அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் ஒன்ஸ் வேணா ரெஃப்ரெஷ் பண்ணி விடுறேன், பாத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ 3, 5, 6 அப்படிங்கிறது ஏன் இம்பார்ட்டண்டா நான் கொடுக்கல அப்படிங்கறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த சாப்டர் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வெயிட்டேஜை வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஒன்ஸ் ரிவைஸ் போகும்போது ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது எதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கறத வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டைம் கால்குலேஷன் பண்ணி எழுதணும். அதை நாளைக்கு ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவா நான் ரெடி பண்ணிட்டு போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.